வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராமிஸ் டேல நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் மேக் பண்றேன். இந்த வீடியோ மூலியமா நீங்க நெறைய விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. எப்படி வந்து ஏஐ வந்து இன்டகிரேட் பண்றது? எப்படி ஏஐ மாடல்ஸ் வந்து மாத்துறது? எப்படி ஏஐலேருந்து வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணி நம்ம ஏபிஐ கீஸ்லாம் ஜெனரேட் பண்றது? ஸோ அந்த ஏபிஐ கீஸ எப்படி கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது? இல்ல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, இஎன்வி ஃபைல்ஸோட நம்ம இம்பார்ட்டன்ஸ் என்ன? இது எல்லாத்தையும் பத்தியுமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அத தாண்டி வேற என்னென்னலாம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்துட்டு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராமிஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்றேன். ஸோ இங்க குடுத்தோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆ நான் உன் கூட நம்ம ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணுவோம். உன் கூட 100 வருஷம் வாழணும். ஸோ ஃபேமஸான ஒரு ப்ராமிஸ். ஸோ இத குடுத்து ஆட் லீஃப் குடுக்குறேன். ஸோ இதுக்கு ஏத்த மாரி ஆட் லீஃப் வந்து ஆட் ஆயிட்டே வந்து இருக்கும். ஸோ நான் இங்க வேற ஏதாவது குடுக்குறேன் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் வீடியோ யூ வில் ஃபீல் லைக் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் லீஃப் குடுக்குறேன். ஸோ அதுக்கேத்த மாரி லீஃப் வந்து ஆட் ஆயிட்டே வரும் பேசிக்கா. இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த மாரி நம்ம எப்படி வந்து லீஃப் வந்து ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தியுமே பார்க்க போறோம். ஸோ அத விட இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரெஸ்பான்சிவ்னஸான ஒரு வீடியோ. அண்ட் வந்து இதுல ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்றது, அனிமேஷன்ஸ் இப்ப கொஞ்சம் பொறுமையா வருதுல்ல. ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எப்படி மேக் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தியுமே பார்க்க போறோம். அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜெனரேட் ப்ராமிஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி குடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இங்க கீழ பார்த்தோம் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐலேருந்து இன்டகிரேட் ஆனது தான். இப்ப நான் வந்து Facebookஓட மாடல் வந்து யூஸ் பண்றேன். நம்ம எப்படி வந்து ChatGPTயோடது யூஸ் பண்றது, இல்ல வேற மாடல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாத்த பத்தியுமே இந்த டீடைல்டா இந்த வீடியோல ஃபுல்லுமே பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் கடைசி வரையும் மறக்காம பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுலேருந்து வந்து நீங்க நெறைய விஷயத்த கத்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஏஐ வந்து எப்படி இன்டகிரேட் பண்றது. எல்லா இடத்துலயுமே இப்ப வந்து ஏஐ வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஏஐ வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டு வந்து அத யூஸ் பண்ணவே முடியாது. எப்படி வந்து நம்ம ஏஐ ஹேண்டில் பண்ணி எப்படி நம்மளோட கோட்ல வந்து அத இன்டகிரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட சிஎஸ்எஸ் அனிமேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம ஏபிஐ கீஸ வந்து எடுக்கணும், அந்த ஏபிஐ கீஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும், இஎன்வி ஃபைலோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம எப்படி ஸ்டேட் ஹேண்டில் பண்ணணும், ஸ்டேட் ஹேண்டில் பண்ணி அத எப்படி இது பண்ணணும், ரெஸ்பான்சிவா எப்படி எழுதணும், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோட் சாண்ட்பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்டைல்ஸையும் index.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பெருசா ஒண்ணும் இல்ல இந்த index.cssல. பாடியில வந்து மார்ஜின் ஆஃப் 0வும் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்ன இருக்கோ அத வந்து குடுத்துருக்கேன். அதே மாரி கோடுக்கும் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி என்ன இருக்கோ அத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கா index.cssல அத வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாரி ஸ்டைல்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதியிருக்கேன். அந்த ஸ்டைல்ஸுமே நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து app.jsல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்கா இவ்வளவுதான் வந்து இதுக்கான முன்னாடி வந்து நடந்தது. நான் சிஎஸ்எஸ்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் லைன் பை லைனா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா லாஜிக்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சலாம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்டின்னா, இந்த சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஏஐ இன்டகிரேட் பண்ணி போடுறது, இல்ல நீங்க வந்து நார்மலாவே ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்றது, இது ரியாக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆகணும். நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ, அது எல்லாமே இந்த சேனல்ல வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க முன்னாடி நம்மளோட வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. நம்ம இப்ப வந்து 2 விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். என்ன அப்டின்னா, நம்மளோட டிவ்ல வந்துட்டு இந்த நேம் வந்து ஆப் அப்டின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால எனக்கு மாற ஆரம்பிச்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன குடுக்க போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H2ஓ மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு மேல ஹெட்டர வந்து குடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஏன் நம்ம வந்து சிமென்டிக் HTML தான் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும். ஏன் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, SEOக்குமே சரி, அக்சஸபிலிட்டிக்குமே சரி, சிமென்டிக் HTML யூஸ் பண்ணா தான் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஹெட்டர் வந்து குடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஹெட்டர்ங்கிறது பேசிக்கா என்னன்னு தெரியல அப்டின்னா, நம்ம இத தான் வந்து சொல்றோம். இந்த ப்ராமிஸ் டே செலிப்ரேஷன் அப்டின்னு சொல்லி இருக்குல்ல, அத தான் வந்து சொல்றோம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் அப்படின்ற மாரி இருக்க போகுது. ஸோ ஓகே. குடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ கோட் வித் அஸ்வின் ப்ராமிஸ் டே அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இத குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிளா வந்து இந்த H1 கீழயே ஒரு நேவிகேஷன் வந்து வைக்க போறோம். ஸோ நேவ் டாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த நேவ் டாக் குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 பட்டன்ஸ் வந்து இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, பொயட்ரி ஜெனரேட்டரும், ப்ராமிஸ் ட்ரீயும் வந்து இருக்க போகுது. ஏன் இருக்க போகுது அப்படின்னா, நம்ம இத கிளிக் பண்ணும்போது அது மூவ் ஆகணும்ல. ஸோ நம்ம அதுக்காக வந்து வைக்க போறோம். ஸோ இந்த நேவ் குள்ளார 2 பட்டன் வந்து வச்சுக்கலாம். ஸோ பட்டன் வந்து வச்சாச்சு. ஸோ இதே மாரி வந்துட்டு பட்டன் சொல்லி வச்சாச்சு. ஸோ இதே மாரி 2 பட்டன் வேணும்ல. ஸோ நான் அத வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பட்டனோட நேம் வந்து ஜெனரேட் பண்ணிடலாம். ஸோ பொயட்ரி ஜெனரேட்டர் இல்லன்னா நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாரி குடுத்துக்கலாம். ஸோ நான் மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொயட்ரி ஜெனரேட்டர் அப்படின்னு குடுக்குறேன்.
ஸோ இல்ல அப்படின்னா ஏஐ இன்டகிரேஷன், இல்ல ஏஐ ஜெனரேட்டர் இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து ஏஐ போயட்ரி ஜெனரேட்டர் அந்த மாதிரி கூட குடுக்கலாம். ஸோ ப்ராமிஸ் ட்ரீ. ஸோ ஓகே. நீங்க இந்த இடத்துல இன்னுமே மீனிங்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுனால நான் ஏஐ போயட்ரி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இப்ப எப்பவுமே பட்டன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆன் கிளிக்ல என்னவோ நடக்க போதோ அத வந்து வைக்கணும். அதே மாரி நமக்கு இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து எத கிளிக் பண்றேனோ, அதுக்கு இப்ப நான் இத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஆக்டிவா இருக்கணும். ஸோ இப்போ எப்படி சொல்றேன்னா, போயட்ரி ஜெனரேட்டர் வந்து அந்த இதுல இருக்குல்ல. ஸோ இப்போ ப்ராமிஸ் ட்ரீய கிளிக் பண்றேன் அப்படின்னா, அந்த ப்ராமிஸ் ட்ரீ வந்து இருக்கும். ஸோ இப்போ போயட்ரி ஜெனரேட்டர கிளிக் பண்றேன் அப்படின்னா, அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதனால இந்த ஸ்டேபிள்னஸ்க்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் வந்து பண்ண போறோம். ஸோ ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக்கா இருக்க போகுது. அந்த டைனமிக்குக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே டைனமிக்கா மாத்துறோம் அப்படின்னா, அது ஏதாவது வந்து ஒரு பேசிஸ்ல ஒரு கண்டிஷன் பேசிஸ்ல தானே நடக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டேப் செட் ஆக்டிவ் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட்ல பை டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரி. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உள்ள வந்தோனே எனக்கு பொயட்ரி தான் வேணும் அப்படிங்கிறதுனால அத குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த பட்டன வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைனமிக்கா மாத்திக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டேப் வந்து சப்போஸ் வந்து என்னோடது வந்து பொயட்ரியா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்வாலிட்டி குடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா ட்ரிபிள் ஈக்குவல் டூ குடுத்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிக்ட் ஈக்வாலிட்டி அப்படின்னு அர்த்தம். பேசிக்கா ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், நம்பர்ஸ்னா நம்பர்ஸ். அத வந்து ஹேண்டில் பண்ணும். இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஆக்டிவா வேணும். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து எல்ஸ்ல வந்து நார்மல் ஸ்டைலே இருக்கட்டும். ஸோ இத கிளிக் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாவே வந்து இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல வந்து ஸோ ட்ரீன்றது குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2மே வந்து இல்ல. ஸோ இதுதான் பேசிக்கா விஷயம். இப்படி தான் வந்து இது வொர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பட்டன் வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் பண்ணணும்ல. ஸோ நான் இப்ப வேற போயிட்டு இங்க திருப்பி வரேன் அப்படின்னா, அது வந்து வொர்க் ஆகாது. ஸோ அதனால நமக்கு அதுக்கு ஆன் கிளிக் வைக்கணும். ஸோ அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்கா நம்மளோட ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணி விடுறோம். ஸோ செட் ஆக்டிவ் டேப்ல நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பொயட்ரி அப்படிங்கிறத செட் பண்ணி விடுறேன். ஸோ பொயட்ரி அப்படிங்கிறத செட் பண்ணி விடுறேன். ஓகே. இதே மாரி தான் நமக்கு இருக்க போது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல பொயட்ரிக்கு பதிலா எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, 2மே வந்து பார்த்தோம்னா ஆக்டிவா இருக்கு. ஸோ நான் இங்க ட்ரீன்றத மாத்துறேன். ஸோ இங்கேயுமே ட்ரீங்கிறத மாத்துறேன். ஸோ ட்ரீயா இருந்துச்சு அப்படின்னா, இது ஆக்டிவா இருக்கணும். பொயட்ரியா இருந்துச்சுன்னா, அது ஆக்டிவா இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் இப்ப இத கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்டிவா இருக்கும். இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, இது ஆக்டிவா இருக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டேட்ட ஹேண்டில் பண்றோம். ஸோ இப்ப இந்த ஹெடர் கீழ நம்ம இன்னொரு விஷயம் வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் டேக் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மெயின் டேக் குள்ள தான் என்னோட எல்லா கன்டென்ட்டுமே வந்து இருக்க போகுது. ஸோ அதனால அந்த மெயின் டேக் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஃபூட்டர வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெமோவுக்கு போயிடலாம். இந்த இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நான் சொல்றேன். ஸோ இத வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபூட்டர்ல ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர். ஸோ இதுக்குள்ளார வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல வந்து நம்மளோட கன்டென்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அதையுமே வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே வர ஆரம்பிச்சுச்சு. இப்போ நம்மளோட மெயின் டேக்குள்ளார போயிட்டு அதுக்கான ஸ்டைல்ஸையும் சரி, அதுக்கான இதையுமே எழுத ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ல வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, மெயின் கன்டென்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ மெயின் கன்டென்ட்டா இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் நமக்கு முக்கியமான விஷயம் வேணும். அது என்ன அப்படின்னா, 2த்துக்குமே வந்து ஒரு தனி காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த காம்போனன்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சோர்ஸ்ல போயிட்டு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் வந்து போட்டுக்கணும். ஸோ காம்போனன்ட்ஸ். ஸோ இதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ். ஸோ இந்த மாரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ பொயட்ரி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொயட்ரி ஜெனரேட்டர் டாட் ஜேஎஸ். ஸோ வச்சாச்சு. இதே மாரி இன்னொரு ஃபைல் வந்து வேணும்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராமிஸ் ட்ரீன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ ப்ராமிஸ் ட்ரீ டாட் ஜேஎஸ். ஸோ வச்சு சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இங்க ரெண்டர் ஆவறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இத காப்பி பேஸ்ட் மட்டும் பண்றேன். ஸோ பொயட்ரிக்கும் சரி, இதுக்குமே சரி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார ஒரு ரிட்டர்ன் மட்டும் போடணும். ஸோ ரிட்டர்னு. ஸோ இந்த ரிட்டர்ன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H1 வந்து இருக்க போகுது. ஸோ அந்த H1ல வந்து அ ம் ஏஐ பொயட்ரி ஜென் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்க்கு பதிலா நமக்கு நேம் வந்து மாத்தணும். ஸோ பொயட்ரி ஜெனரேட்டர் அப்படிங்கிற மாரி வச்சாச்சு. ஸோ வச்சு முடிச்சாச்சு. இப்ப இதே இத காப்பி பண்ணி நம்மளோட ப்ராமிஸ் ட்ரீக்கு வந்து போட்டுடலாம். ஸோ ப்ராமிஸ் ட்ரீல வந்து போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இந்த இடத்துலயுமே வந்துட்டு ப்ராமிஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்ப நம்மளோட app.js போயிரலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெயின் கன்டென்ட்குள்ளார ஃபர்ஸ்ட் 2 விஷயம் வந்து 2 கண்டிஷன் எழுத போறேன். அது என்ன அப்படின்னா, ஆக்டிவ் டேப் வந்து சப்போஸ் வந்து பொயட்ரியா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு என்ன அது இருந்தா மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பொயட்ரி ஜெனரேட்டரா இருக்கணும். ஸோ பொயட்ரி ஜெனரேட்டர் காம்போனன்ட் வந்து போட்டுக்கிறேன்.
அப்படி நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் வைக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் நம்ம அந்த அண்ட் போட்டு இன்னொரு கண்டிஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் எல்ஸ்லயே வைக்கலாம். ஸோ நம்ம இங்க 2 காம்போனன்ட் தான் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ரெண்டர் பண்ணலாம். சப்போஸ் இப்ப இல்ல ஒரு 100 காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எல்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால அது இருந்தா மட்டும் கிளிக் பண்ணா மட்டும் நடக்கணும்ன்ற மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் வச்சுக்கலாம். ஸோ ட்ரீ போட்டு சப்போஸ் இருந்தா மட்டும் நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராமிஸ் ட்ரீ காம்போனன்ட்ட வந்து ஜெனரேட் பண்றேன். ஸோ ப்ராமிஸ் ட்ரீ. ஸோ இந்த காம்போனன்ட் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோனே நமக்கு வந்து ஏஐ போயட்ரி ஜெனரேட்டர் தான் இருக்கு. அதனால அது ரெண்டர் ஆகுது. ஸோ இப்ப ப்ராமிஸ் ட்ரீ கிளிக் பண்றேன் அப்படின்னா அது ரெண்டர் ஆகுது. மறுபடியும் நான் இங்க கிளிக் பண்றேன் அப்படின்னா அது வொர்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காம்போனன்ட்குள்ளயுமே போயிட்டு அத வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே. நம்ம இப்ப வந்து ப்ராமிஸ் ட்ரீ காம்போனன்ட்குள்ளார போயிரலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ப்ராமிஸ் ட்ரீ காம்போனன்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ரிட்டர்ன்ல வந்துட்டு இத சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த டிவ்வ வந்து குளோஸ் பண்ணிடலாம். ஸோ இல்லன்னா எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த டிவ்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல எனக்கு வந்து இது வந்து செக்ஷன் தான் இது. ஸோ அதனால இந்த செக்ஷன்றத குடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராமிஸ் இந்த செக்ஷன்லயே எனக்கு இன்னும் வேற என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் ட்ரீ அப்படிங்கிறது மாரி வேணும். ஸோ இந்த ஸ்மால்ல வந்து போட்டுருக்கேன். ஏன்னா நீங்க கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால்ல எழுதுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ப்ராமிஸ் ட்ரீ அப்படின்றத குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அனிமேட் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. ஸோ அதனால அனிமேட் க்ரோ அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. ஸோ இந்த டிவ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வேணும்ல. ஸோ நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இந்த ப்ராமிஸ் ட்ரீய கிளிக் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த அனிமேட் வருதுல்ல. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H2ல வந்து குடுக்குறேன். ஸோ இந்த H2ல என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கன்டென்ட். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ப்ராமிஸ் ட்ரீக்கு போயாச்சு நம்மளோட ஃபைனல் டெமோல. ஸோ வெர்ச்சுவல் ப்ராமிஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இத வந்து அப்படியே வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ பேராகிராஃப் டாக்கையுமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து இந்த பேராகிராஃப் டாக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஆட் யுவர் ப்ராமிஸ் அஸ் டிஜிட்டல் லீஃப் டூ த ட்ரீ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கன்டென்ட்டையுமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இதுவுமே வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்புட்ட வந்து வைக்க போறோம். ஏன்னா நான் இந்த இடத்துல டைப் பண்றது, அந்த பட்டனு, இதுக்கப்புறம் தான் இந்த லீஃப் காம்போனன்ட் வரப்போது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட இன்புட்ட வந்து வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் இருக்க போது. டைப் வந்து பை டிஃபால்ட்டா வந்து டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க டைப் பண்றத டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டர் குடுக்கணும். ஏன்னா என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும்ல. ஸோ அதனால அத இண்டிகேட் பண்ற மாரி யுவர் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 2 விஷயம் வந்து போடணும் இன்புட்ல. ஒண்ணு என்ன அப்படின்னா வேல்யூ. நம்ம இன்புட்ட டைப் பண்றோம் அப்படின்னாலே அத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சேஞ்ச் வந்து நடக்குதுல்ல. அத ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆன் சேஞ்ச் வேணும். ஸோ அந்த ஆன் சேஞ்ச் எல்லாமே போட்டோம் அப்படின்னா நமக்கு எரர் அடிக்கும். ஏன் அப்படி எரர் அடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட் இல்ல. ஸோ ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன ஸ்டேட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராமிஸ், செட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றேன். ஏன் இந்த மாரி வந்து போடுறோம் அப்படின்னா, நம்மளோட என்ன மெசேஜ் டைப் பண்ண போறோமோ, அத வந்து நம்ம ப்ராமிஸா தானே குடுக்க போறோம். ஸோ அதனால நான் அத குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து குடுத்துடுறேன். நீங்க இன்னும் வேணும் அப்படின்னா மெசேஜ் அந்த மாரி குடுத்துக்கலாம். உங்களுக்கு எது மீனிங்ஃபுல்லா இருக்கோ அந்த மாரி நேம் குடுங்க. நான் இந்த இடத்துல இது மீனிங்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இத குடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூங்கிறத வந்து குடுக்குறேன். ஸோ வேல்யூல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராமிஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆன் சேஞ்ச். ஸோ ஆன் சேஞ்ச் வந்து நடக்கப்போது. ஸோ அந்த ஆன் சேஞ்ச்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஈவென்ட் வந்து ஃபயர் ஆகும். ஸோ அந்த ஈவென்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கேப்சர் பண்ண போறோம். ஸோ அத கேப்சர் பண்ணிட்டு செட் ப்ராமிஸ்ல வந்து செட் பண்ணி விட போறேன். ஸோ டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்புட்ல வந்து நம்ம டைப் பண்றத வந்து ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி இது வந்து புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த பட்டன் வந்து வைக்க போறேன். ஸோ பட்டன் வச்சீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஒரு ஆன் கிளிக் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டனுக்கு நேம் குடுக்குவோம். அந்த பட்டனுக்கு நேம் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் லீஃப் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக் வந்து நடக்க போகுதுல்ல. ஸோ இந்த ஆன் கிளிக் நடக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த ஆன் கிளிக்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லி வரும். நம்ம அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிறலாம். ஸோ ஆரோ ஃபங்ஷனுக்கும் நார்மல் ஃபங்ஷனுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்க அத வந்து செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். ஸோ ஓகே. இந்த மாரி போட்டு முடிச்சாச்சு. நம்ம அதுக்கு உள்ள லாஜிக்கா அப்புறம் எழுதலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்ள லீஃப்லாம் வந்து வேணும்ல. ஸோ அதுக்கேத்த கன்டென்ட் வந்து வேணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் டாக் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ் டாக் உள்ளார பேசிக்கா வந்து டிவ் டாக் உள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ட்ரீ முரால் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ் வந்து போட போறேன். அந்த டிவ் எதுக்கு அப்படின்னா, பேசிக்கா டிவ் வந்து போட போறேன். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து டிவ் வந்து போட்டுருக்கேன். இதுல என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ கிளாஸ் நேம் பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னா, ட்ரீ
ட்ரங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ ஓகே, இதை கொடுத்து முடிச்சாச்சு. நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்றதையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மெசேஜ் வந்து டிவ்ல வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இங்கே வந்து டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே இங்கே க்ளோஸ் பண்ணல. ஸோ அதான் இஷ்யூ. நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ப்ராமிஸ் ட்ரீக்கு போகலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லீஃபை வந்து ஹேண்டில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் வேணும். ஏன் ஸ்டேட் வேணும் அப்படின்னா, நான் இங்க குடுக்குற மெசேஜ் வந்து ஒரு 10 மெசேஜ் ஒரே ஒரு மெசேஜ் தான் குடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம அத வந்து ஸ்ட்ரிங்கா ஹேண்டில் பண்ணலாம். நம்ம வந்து நெறைய மெசேஜ் குடுக்க போறோம். ஸோ அத வந்து ஒரு அரேவா தான் ஹேண்டில் பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டேட் எழுதுறேன். ஸோ என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ், செட் லீவ்ஸ். ஸோ பேசிக்கா நீங்க ஸ்ட்ரிங்ல குடுத்தீங்க என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தடுத்தது உள்ளது அப்டேட் ஆகாது. ஸோ லாஸ்ட்டா என்ன குடுக்குறீங்களோ அது மட்டும் தான் வரும். ஸோ யூ ஸ்டேட்ல வந்து நான் ஒரு அரேவா வச்சுக்கிறேன். ஸோ இந்த அரேல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கா நம்மளோட லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னென்னலாம் குடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆட் ப்ராமிஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டன இந்த கிளிக் பண்றேன் அப்படின்னா, நான் டைப் பண்றேன். டைப் பண்ற வேல்யூஸ் வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நடக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இஃப் ப்ராமிஸ் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு உள்ள போ. இல்லன்னா எதுவுமே பண்ண வேணாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கான்ஸ்ட் நியூ லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக்கா ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து ஏபிஐல இருந்து என்ன டேட்டா வேணா வரலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வந்து புஷ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெக்ஸ்ட்ல வந்து ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஏன்னா நான் என்ன ப்ராமிஸ் வந்து வச்சிருக்கனோ, நான் டைப் பண்றேனோ, அது வந்து அந்த இடத்துல டெக்ஸ்ட்ன்ற வேல்யூல வந்து ஸ்டோர் ஆக போகுது. அப்புறம் வந்து டாப் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த டாப்ங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னா, ஸ்டைல்க்காக. ஸோ நான் இந்த இடத்துல வந்து மேத் டாட் ரேண்டம் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த மேத் டாட் ரேண்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமா வந்து நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணும். அது வந்து எதுக்குள்ள அப்படின்னா 0 டூ 1 குள்ளார வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ 80 பிளஸ் 10 அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் வந்து குடுக்க போறோம். ஸோ லெஃப்ட்டுக்குமே வந்து இதே ஸ்டைல் தான் இருக்க போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நமக்கு வந்து வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூ லீஃப் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணா தானே நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ செட் லீவ்ஸ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சின்னதா வந்து ஒரு அரேவ வந்து இது பண்றேன். ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டு ஆல்ரெடி என்னென்னலாம் லீவ்ஸ் இருக்கோ அது, பிளஸ் என்னோட நியூ லீஃப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்றேன். ஸோ பேசிக்கா இதான் விஷயம். டாப்லேருந்து எவ்வளோ வரணும், லெஃப்ட்ல இருந்து எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டைல்ஸ் எழுதியிருக்கோம். டெக்ஸ்ட்ங்கிறதுல தான் நம்ம என்ன டைப் பண்றோமோ அந்த வேல்யூஸ் அங்க ஸ்டோர் பண்றோம். செட் லீவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், அரேவா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணோம்னா அந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் தான் அப்டேட் ஆகும். மொத்தமா வந்து வரவே வராது. ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையுமே அரேல போட்டு ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் மூலியமா எடுத்துக்கிட்டு, பிளஸ் நம்ம குடுக்குற நியூ லீஃப்பையும் ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஆட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட செட் ப்ராமிஸ் இருக்குல்ல, ஸோ செட் ப்ராமிஸ வந்து எம்ப்டி பண்ணி விட்டுறணும். ஏன் எம்ப்டி பண்ணோம் அப்படின்னா, நம்ம இத குடுக்கல அப்படின்னா என்ன ஆகுன்றதையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் இங்க வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரெண்டர் பண்ணி விட்டுறலாம். ஸோ ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஷோ ஆகுது என்ன அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லீவ்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்மளோட லீவ்ஸ் ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து லீவ்ஸ். ஸோ இத வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா மேப் பண்றது அப்படின்னா என்னன்னா, லூப் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பேசிக்கா ஒரு சின்ன ஒரு ஐடியால சொல்லணும் அப்படின்னா அதான் விஷயம். ஸோ லீஃப், இண்டெக்ஸ் 2த்தையுமே வந்து எடுக்கிறோம். ஏன் இண்டெக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து சில இடத்துல பேர் ஐ போட்டிருப்பாங்க. சில இடத்துல வந்து இந்த மாரி இண்டெக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நம்ம நெறைய வீடியோஸ்ல ஐன்றது போட்டிருக்கோம். அதனால நான் வந்து இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் அப்படின்ற மாரியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு டிவ் டாக் வந்து போட போறோம். ஸோ இந்த டிவ் டாக் வந்து போட்டாச்சு. இந்த டிவ் டாக் உள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட லீஃப் டாட் டெக்ஸ்ட்ட வந்து ஷோ பண்ணலாம். ஸோ லீஃப் டாட் டெக்ஸ்ட். ஸோ ஷோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மேப் பண்ணோனே இன்னொரு விஷயம் வந்து பண்ணணும். எப்பவுமே அத மறந்துறாதீங்க. மேப் பண்ணிட்டா கீ வந்து இண்டெக்ஸ்ங்கிறத வந்து போடணும். இத நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல சொல்றேன். இண்டெக்ஸ் வந்து ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஐடியோ இப்ப விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்றதுங்கிறதே எதுக்கு அப்படின்னா, நம்ம ரியாக்ட் வந்து எல்லா மொத்த டாமும் அப்டேட் ஆகாம எந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கோ அது மட்டும் தான் போய் அப்டேட் ஆகும். இப்ப நீங்க வந்து அந்த கீய விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமா வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கீ வந்து கண்டிப்பா வந்து போட்டே ஆகணும். ஸோ கீ போடல அப்படின்னா நீங்க இத யூஸ் பண்றதுங்கிறதே வேஸ்ட். அதனால வந்து கீ வந்து மறந்துராம போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுத்துருக்கோம். லீஃப் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைல் வந்து போட போறேன். ஸோ ஸ்டைல்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து எனக்கு வந்து டைனமிக்கா வந்து இது பண்ண போறேன். ஸோ அதனால வந்து பேக் டிக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ பேக் டிக்ஸ் போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லீஃப் டாட் டாப். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டைல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லீஃப் மேப் ஆயி வருதுல்ல ஒவ்வொரு லீஃப்க்கும் டாட் டாப் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ போட்டுட்டு அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டைலில் வரும்போது லாஸ்ட்டில் பெர்சன்டேஜில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து கொடுக்குறோம். ஸோ இதையுமே வந்து டைனமிக்காக போடணும்ல. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மறுபடியும் வந்து எரர் அடிக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் டாட் நமக்கு லெஃப்ட் இருக்கும்ல. ஸோ லெஃப்ட் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல. ஸோ அதையும் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இதில் போய் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ப்ராமிஸ் ட்ரீல வந்து கொடுக்குறேன். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஆட் லீஃப் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து கிளியர் ஆகலை. இப்போ நான் மேனுவலாக கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணணும். அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா லீஃப் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா செட் ப்ராமிஸை வந்து எம்டி பண்ணி விட்றேன். ஸோ இப்போ வந்து கொடுத்து சேவ் பண்ணியாச்சுல. இப்போ பாருங்களேன், ஃப்ரம் திஸ் வீடியோ யூ வில் லேர்ன் அ லாட் அப்படின்னு கொடுத்து ஒரு ஆட் லீஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ப்ராமிஸ் வந்து போயிடுச்சு. ஸோ ப்ராமிஸ் போயிட்டு நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த இடத்துல எம்டி ஆயிடுது. நான் இந்த இடத்துல மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து பெரிய ஸ்க்ரீன்லையுமே பார்ப்போம். நம்ம கொடுத்தது வந்து இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் ட்ரீக்குள்ளார போய்க்கிறேன். ஸோ போயிட்டு சப்ஸ்கிரைப் டு கோட் வித் அஸ்வின். ஸோ கொடுத்து நான் வந்து ஆட் லீஃப் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்ச் ஆல் பிளேலிஸ்ட் இன் கோட் வித் அஸ்வின் சேனல். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆட் லீஃப் கொடுக்குறோம் அப்படின்னா மாறி மாறி வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ப்ராமிஸ் ட்ரீல பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஐ போயட்ரி ஜென்ரேட்டர் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்மளோட ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அந்த ஏஐல உள்ள ஏபிஐ கீஸ் வந்து எப்படி எடுக்கணும், ஸோ ஏபிஐ கீ வச்சு எப்படி வந்து நம்ம கோட் எழுதணும், அதை வந்து எங்கேருந்து எடுக்கலாம், ஸோ நம்ம எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணணுமா, இது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. எனக்கு அது ஒரு பயங்கர மோட்டிவேஷனலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதுவுமே வந்து ஃப்ரீ தான். அது எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஹைப் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏஐ போயட்ரி ஜென்ரேட்டர் வந்து நம்ம என்ன இருக்கு, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். கோடுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயட்ரி ஜென்ரேட்டர் காம்பனன்ட் குள்ளார போயிட்டு நான் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம 2-3 விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். நம்மளோட ஃபைனல் டெமோவில் பார்ப்போம். ஸோ போயட்ரி ஜென்ரேட்டர் கிளிக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்கு, அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கு, இன்புட் டேக் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து வைப்போம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராக்குக்கு போயிட்டு நம்ம எப்படி வந்து ஏபிஐ கீ வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதையுமே பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கோடுக்கு போயிடலாம். கோடுக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆகிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இந்த H1 தூக்கிட்டு நான் வந்து ஒரு டிவ் வந்து போட போறேன். ஸோ H1 தூக்கிட்டு நம்மளோட டிவ் வந்து போட போறோம். ஸோ கரெக்டா டிவ் வந்து போட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து செக்ஷன், ஸோ இதுக்குள்ளார இருக்கணும். ஸோ செக்ஷன் இதில் வந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்ரி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சிருக்கேன். ஸோ போயட்ரி ஜெனரேட்டர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அனிமேட் ஃபேட் இன் அப்படிங்கிற ஸ்டைலுமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் எல்லாமே நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா H1 வந்து போடுறேன். ஸோ H1 வந்து போட்டாச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து கீழே பார்த்துருந்தோம்ல. ஸோ அதையுமே வந்து பேராகிராஃப் டேக்குமே வந்து இந்த இடத்துல போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டென்ட்டை வந்து இங்கேருந்து நம்மளோட ஃபைனல் டெமோலேருந்து வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காப்பி பண்ணிடுறேன். இந்த இடத்துல நம்மளோட போயட்ரி ஜென்ரேட்டருக்கு போயிட்டு நான் ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட H1 இருக்குல்ல. ஸோ அதையுமே வந்து போட்டுறேன். இந்த பவர்ட் பை கிராக் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ நம்ம ஏஐ ப்ராமிஸ் போயட்ரி ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்புட் பட்டன் இருக்கு. அதே மாதிரி இன்புட் இது இருக்கு, டெக்ஸ்ட் ஏரியா இருக்கு. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக்கு கீழேயே நான் வந்து ஒரு இன்புட் இது போட்டுக்கிறேன். ஸோ இன்புட் போட்டாச்சு. டைப் வந்து பை டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து எதுவுமே இப்போதைக்கு ஹேண்டில் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து பிளேஸ் ஹோல்டர் மட்டும் வைக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பியார், பிரேமா, ஸோ வேற என்னெல்லாம் இருக்கு, இந்த காதல், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபார் எவர், ஸோ
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அண்ட் ஸோ ஆன் நீங்க வந்து என்ன வேணுமோ அத வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். ஸோ இத குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 விஷயம் வந்து இதுல பண்ணணும். இன்புட்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு நம்ம இங்க டைப் பண்ற வேல்யூஸ் வந்து வரணும். அப்புறம் இந்த டைப் பண்றோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் நடக்குது. அத வந்து ஹேண்டில் பண்ணணும். இது 2த்துக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் தேவை. ஸோ அதனால வந்து ஸ்டேட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பட்டனையுமே வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். பட்டன வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னா, பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஜெனரேட் போயம் இருக்குல்ல, ஜெனரேட் அப்படின்னு சொல்லி இல்ல ஜெனரேட் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். போயம் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபைனல் டெமோல வச்சிருந்தேன். இல்ல வேணாம் அப்படின்னா நம்ம இப்படியே வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்ப இது வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதிலேயே வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஒரு புரொடக்ஷன் ரெடியான அந்த ஆப் தான் இது. நீங்க எங்க போனீங்கனாலும், இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து இந்த ஸ்ட்ரக்சர வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க வந்தீங்க, உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து வரவே வராது. எப்படி வந்து எரர் ஹேண்டில் பண்ணணும், இருந்தா தான் ஷோ பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டப் போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவ் டாக் வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். டிவ் டாக் வந்து போட்டாச்சு. இந்த டிவ் டாக்ல பேசிக்கா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போயம் வந்து இருக்க போகுது. அதாவது பேசிக்கா வந்து நம்மளோட இங்க வந்து ஜெனரேட் பண்ணி நமக்கு வந்து ஒண்ணு வருதுல்ல. இங்க வந்து ஜெனரேட் போயம் அபௌட் லவ் அப்படின்னு சொல்லி குடுத்து ஜெனரேட் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க கவனிச்சா தெரியும். ஜெனரேட் போயம் வந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கிராஃப்டிங் லவ் அப்படின்னு சொல்லி வருது. அப்புறம் தான் இது வருது. இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டிவ் டாக்குள்ளார இத போட்டுக்கிறேன். போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டைல் வேணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்லைன் ஸ்டைலிங் வந்து எழுதிக்கிறேன். ஸ்டைல் வந்து எழுதப் போறோம். ஸ்டைல்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, மார்ஜின் டாப் வந்து இருக்க போகுது. மார்ஜின் டாப் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால மார்ஜின் டாப் வந்து குடுத்துக்கலாம். 30 பிஎக்ஸ் வந்து குடுக்கப் போறோம். இன்லைன் ஸ்டைலிங் எழுதும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கேப்ஸ்ல குடுக்கணும். ஹைஃபன் வராது இந்த இடத்துல. அத வந்து கவனிச்சுக்கோங்க. பேக்கிரவுண்ட் வந்து குடுக்கப் போறோம். பேக்கிரவுண்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் கிரேடியன்ட் வந்து குடுக்குறேன். பேசிக்கா வந்து இந்த இடத்துலயே நெறைய ஸ்டைல்ஸ் வந்து எழுதிருவோம். அங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது வேணாம் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு கிளாஸ் நேம் போட்டு அதுக்குள்ள வந்து நீங்க இதெல்லாம் எழுதிக்கலாம். பட் நான் இங்கேயே வந்து எழுதுனா இன்னும் கொஞ்சம் நமக்கு நெறைய இடத்துக்கு தெரியும் அப்டின்னால, நான் இங்கேயே வந்து எழுதுறேன். 135 டிகிரி வந்து குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு கலர்ஸ் வேணும். இந்த கலர்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்டின்னு தெரியல அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து Googleல வந்துட்டு கலர் ஜெனரேட்டர், கலர் பிக்கர் அப்டின்ற மாரி குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கே வந்து வந்துரும். அதனால நம்ம அதுலேருந்து தான் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா இதுக்கு ஏத்த மாரி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்குமே வந்து தனியா வந்து கலர் வந்து ஜெனரேட் பண்ணோம் அப்டின்னா, கலர் ஃபிளிப்பர் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். இதே சேம் அதே மாரி தான். கலர் பிக்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து இருக்கும். நான் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்டின்னா, நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேடிங் வந்து ஒரு 25 பிஎக்ஸ் வந்து குடுத்துட்டேன். பேடிங் எதுக்கு அப்டின்னா, உள்ள வரதுக்கு. அப்புறம் வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்க போறோம். பார்டர் ரேடியஸ் எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கர்வினஸ்க்காக ஒரு 16 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்டர் வந்து வைக்க போறோம். அந்த பார்டர்ல வந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 1 பிஎக்ஸ், சாலிட், ஹேஷ்டேக், எஃப்எஃப், ADD2 அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பார்டர் வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயிட் ஸ்பேஸ் வந்து குடுக்குறேன். ஒயிட் ஸ்பேஸ் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பேசிக்கா வந்து இந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பேஸ் ப்ரீ ராப் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வைக்க போறோம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வைக்க போறோம். இந்த ஃபாண்ட் ஃபேமிலில என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜியா ஸ்டைல் இருக்குல்ல. பேசிக்கா வந்து உள்ள வந்து நான் இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் குடுத்துருக்கேன். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சிங்கிள் கோட்ஸ் குடுத்துருக்கேன். அதனால நீங்க இதுக்கு ஏத்த மாரி தான் வந்து குடுக்கணும். நீங்க எல்லாத்தையுமே வந்து டபுள் கோட்ஸ்லயே குடுத்தே வந்தீங்க அப்டின்னா, இதையுமே வந்து கவனிக்கணும். டைம்ஸ் நியூ ரோமன் வந்து குடுக்க போறோம். டைம்ஸ் நியூ ரோமன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பேக்கப்க்கு வந்து செரிஃப். செரிஃப். ஓகே. சான்ஸ் செரிஃப் தான் நெறைய பேர் வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து செரிஃப்ன்ற மாரியே வந்து குடுத்துக்கலாம். செரிஃப் குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் குடுக்க போறோம். ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 ரெம் வந்து குடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் போல்டா தெரியணும் அப்டிங்கிறனால 1.5 ரெம் குடுத்துக்கிறேன். லைன் ஹைட் இருக்குல்ல. பேசிக்கா இது வந்து கொஞ்சம் கிட்டக்க வருது. அந்த லைன் ஹைட் வந்து குடுத்துக்கலாம். லைன் ஹைட் வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்டின்னா, 1.7 வந்து குடுத்துக்கிறேன். இங்க பார்த்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து தள்ளி வருதுல்ல. இதுக்காக தான் இந்த லைன் ஹைட் வந்து குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கலர வந்து குடுத்துடணும். கலர் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற கலருக்கு தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஹேஷ்டேக் 88 அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, 0E4
எஃப் அப்படிங்கிற கலர் வந்து குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல வந்து குடுத்தோம் அப்படின்னா, பாக்ஸ் ஷேடோ வந்து குடுக்க போறோம். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து குடுக்குறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோக்குமே நீங்க வந்து இத மனப்பாடம்லாம் பண்ணவே வேணாம். ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு பாக்ஸ் ஷேடோ ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி அதுவே வந்துரும். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ நீங்க அத வந்து கரெக்ட்டா சூஸ் மட்டும் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். எதையுமே வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்க. இல்ல ChatGPTல யூஸ் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு ஏஐல வந்து ஜெனரேட் ஜஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, அதுவே வந்துரும். ஸோ நம்ம பாக்ஸ் ஷேடோவுமே குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ அனிமேஷன்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேடுன்ற அனிமேஷன் வந்து இருக்க போகுது. அது வந்து எவ்வளோ இதுக்கு இருக்க போகுது அப்படின்னா, 1.2 செகண்ட்ஸ்க்கு ஈஸ் இன்ல வந்து இருக்க போகுது. ஸோ ஈஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட அந்த போயம் உள்ளது. இத வந்து நம்ம வந்து டைனமிக்கா மாத்த போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து லோடிங்கா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எப்படி வந்து ஷோ பண்ணணும். எப்பவுமே ஏஐலேருந்து வரும்போது கரெக்ட்டா தான் வரும்ன்றது கிடையாது. எரர் வரப்போது. ஸோ அந்த எரர வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். ட்ரை கேட்ச் பிளாக் வந்து எப்படி போடணும். ஸோ கரெக்ட்டா எப்படி வந்து ஏஐலேருந்து கீஸ் எடுக்கணும். இது எல்லாத்த பத்தியுமே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ட வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிறலாம். நம்ம ஸ்டேட்ட கிரியேட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு கீவேர்ட் செட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் கீவேர்ட்ஸ், செட் செட் கீவேர்ட்ஸ். ஸோ செட் கீவேர்ட்ஸ் போட்டாச்சா? ஸோ இந்த இடத்துல வந்து யூஸ் ஸ்டேட் வந்து போட போறோம். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்ன்றது உங்களுக்கு டவுட் வரலாம். எங்கேருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்புட் வச்சிருக்கோம்ல. ஸோ இத வந்து ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டேட் வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போயம் வந்து ஜெனரேட் பண்ணணும்ல. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா போட்டிருக்கோம். ஸோ நம்ம போயம் வந்து ஜெனரேட் பண்ணணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, போயம் செட் போயம் யூஸ் ஸ்டேட் வந்து இங்க மறுபடியும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. ஸோ என்ன மெசேஜோ அத தான் வந்து ஷோ பண்ண போறோம். நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணி அரேவா வந்து ஷோ பண்ண போறதில்ல. ஸோ அதனால என்ன இருக்கோ அத அப்படியே ஷோ பண்ணு அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங் போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னும் 2 ஸ்டேட் வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா லோடிங், எரர். ஸோ இது 2மே வந்து முக்கியமானது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஏபிஐலேருந்து எடுக்கும்போது எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்துரும் அப்படின்ற மாரி சொல்ல முடியாது. ஸோ அதனால நமக்கு வந்து எரர் ஸ்டேட் வந்து தேவை. ஸோ அதே மாரி வந்துட்டு லோடிங் வந்து எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏபிஐலேருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒரு டிலே வந்து இருக்கலாம். அந்த டிலே வரைக்கும் நம்ம வந்து அத வந்து யூசருக்கு வந்து எதுவுமே ஜெனரேட் ஆகல அப்படிங்கிற மாரி காட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால நம்ம லோடிங் ஸ்டேட் போட்டோம் அப்படின்னா, இன்னுமே வந்து நமக்கு சூப்பரா இருக்கும். ஓகே லோட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது யூசருக்கு வந்து தெரியும். ஸோ அதனால லோடிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து ஃபால்ஸ் குடுக்க போறோம். நமக்கு வந்து சப்போஸ் ஏபிஐலேருந்து எரர் இது பண்ணும்போது, ஹிட் பண்ணும்போது நமக்கு நெட்வொர்க் ஸ்லோவா இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நமக்கு லோடிங் காட்டிட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து லோடிங் போட போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து யூஸ் ஸ்டேட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து எம்ப்டி அரேவா வந்து வச்சுக்கிறேன். சாரி எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான விஷயம் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஏபிஐ வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் வந்து நம்மளோட இஎன்வி ஃபைல வந்து கிரியேட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேக்கேஜ் டாட் ஜேசனுக்கு போயிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு டாட் இஎன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். இந்த பேசிக்கா இந்த டாட் இஎன்விங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இஎன்வி வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ பேசிக்கா வந்து என்விரான்மென்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஏபிஐ கீஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கோட்ல போட்டு GitHubல கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யாராவது ஹேக் பண்றதுக்கான சான்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து GitHubல வந்து நம்மளோட என்விரான்மென்ட் கீஸ் என்விரான்மென்ட் என்னென்னலாம் ஏபிஐ கீஸ்ன்னு கிடையாது. எது எதெல்லாம் முக்கியமா உங்களுக்கு தோணுதோ அது எதுவுமே வந்துட்டு ஏபிஐ இதுல வந்து வைக்கவே கூடாது. கோட்ல வச்சு கமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்பவுமே Gitல போட்டோம் அப்படின்னா, அது வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரியாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆப் அண்டர்ஸ்கோர் நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஏபிஐ வந்து குடுக்கணும் அப்படிங்கிறனால, இது வந்து கிராக்லேருந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறதுனால, கிராக் ஏபிஐ அப்படின்ற மாரி குடுத்து, நான் இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடுறேன். இங்க வந்து என்னோட என்விரான்மென்ட் ஃபைலோட கீ வந்து ஆட் பண்ணணும். அத நம்ம வந்து எப்படி ஏபிஐ கீலேருந்து எடுக்கணுமோ, எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இங்க ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பொயட்ரி ஜெனரேட்டர் போயிட்டு, நான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் கிராக் ஏபிஐ கீ அப்படின்ற மாரி வேணா வச்சுக்கலாம். ஸோ கிராக் அண்டர்ஸ்கோர் ஏபிஐ அண்டர்ஸ்கோர் கீ. ஸோ இத வந்து வச்சாச்சு. வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இஎன்வி ஃபைல்லேருந்து எடுக்கணும்ல. ஸோ அத நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் இங்க என்ன நேம் குடுத்துருக்கோமோ, அத அப்படியே இந்த இடத்துல வந்து குடுக்கணும். ஸோ இத வந்து அப்படியே வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து குடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேவ் பண்ணிடுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம என்ன அங்க ஏபிஐ கீ குடுத்துருக்கோமோ, அது வந்து வரும். கவலைப்பட வேணாம். இந்த இடத்துல என்ன எப்படி வந்து ஏபிஐ கீ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 2, 3 விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜெனரேட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா ஒரு விஷயம் வந்து நடக்கணும்ல. அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் எழுதணும். அத நான் எழுதிடுறேன். ஸோ ஜெனரேட் போயம் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம வந்து ஆரோ ஃபங்ஷன் இருக்க போது. ஸோ அந்த ஆரோ ஃபங்ஷனையுமே இந்த இடத்துல வந்து குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஆன் கிளிக்ல வந்து இதையுமே எழுதிறலாம். ஏன் எழுதுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த ஜெனரேட் போயம் இந்த ஸ்டைல வந்து கிளிக் பண்றோம். ஸோ ஆன்
கிளிக்கு. ஸோ இதில வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஜெனரேட் போயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்ஷன் எழுதியிருக்கோம்ல, அத வந்து இந்த ஜஸ்ட் வந்து இந்த ஆன் கிளிக்ல வந்து போட்டுடுறேன். போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்புட்ல வந்துட்டு 2 விஷயம் பண்ணணும்ல. அது என்ன அப்படின்னா, வேல்யூவும் ஆன் சேஞ்சும். ஸோ வேல்யூ வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸா வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து அத தான் வந்து ஸ்டேட்ல வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆன் சேஞ்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஆன் சேஞ்ச்ல வந்துட்டு ஸோ பேசிக்கா ஒரு ஈவென்ட் வந்து நடக்கும். ஸோ அந்த ஈவென்ட்ட வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டேட்ல வந்து அப்டேட் பண்ணி விடுறோம். நம்ம வந்து அவ்வளோதான் பண்றோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் கீவேர்ட்ஸ் வந்து போட்டு, ஸோ செட் கீவேர்ட்ஸ போட்டுட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, e.target.value அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து குடுத்து முடிச்சிடுறேன். ஸோ இதில வந்து இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, நமக்கு வந்து இந்த இன்புட் வந்து டிசேபிள்டா இருக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்மளோட ஃபைனல் டெமோல பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெனரேட் போயம் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த இடத்துல மறுபடியும் நான் டைப் பண்ண முடியாது. ஸோ அது லோட் ஆயி நமக்கு APIலேருந்து ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் இந்த இடம் டிசேபிளா இருக்கு. ஸோ நம்ம அதையும் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டமேனிக்கு யூசர் வந்து அடுத்தடுத்து குடுத்துட்டு ஜெனரேட் அழுத்திட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு சின்ன விஷயம் தான் UIல வந்து ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா நம்ம அது வந்து கரெக்ட்டா கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம் அப்டின்னா, நம்ம ஃபைனல் பில்ட்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ஏன்னா சீனியருக்கும், ஜூனியருக்கும் அதான் வித்தியாசம். இதெல்லாம் வந்து ஜூனியர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே கத்துக்கும்போதே இந்த மாரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்மளுமே சீனியர் லெவல்ல வந்து இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசேபிள்ட் வந்து லோடிங் அப்டின்னு சொல்லி குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ல வந்துட்டு இந்த ஆன் கிளிக் போட்டுருக்கோம்ல. ஸோ இந்த பட்டன்லயுமே வந்து 2 விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டைல்ல வந்து என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் விட்த் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த மினிமம் விட்த் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 180 பிஎக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ 180 பிஎக்ஸ் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டாப் இருக்குல்ல, அத வந்து குடுக்க போறோம். ஸோ அ மார்ஜின் டாப் வந்து குடுக்க போறோம். அது என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பிஎக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இத வந்து குடுத்து முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிசேபிள்ட் ஸ்டேட்ட வந்து போட போறோம். ஸோ இந்த டிசேபிள்ட் ஸ்டேட் இங்கேயுமே வந்து டிசேபிள் ஆகணும். அது எப்ப ஆகணும் அப்படிங்கிறதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சப்போஸ் லோடிங்கா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பட்டன் வந்து டிசேபிளா இருக்கணும். அதே மாரி வந்து இன்னொன்னு விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ சப்போஸ் வந்து கீவேர்ட்ஸ் வந்து இல்லவே இல்லன்னு வச்சுப்போமே. ஸோ கீவேர்ட்ஸ் டாட் ட்ரிம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ டாட் ட்ரிம். ஸோ எதுவுமே கீவேர்ட்ஸே இல்ல. அது நாட்ன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எந்த கீவேர்ட்ஸும் இல்ல சப்போஸ் லோடிங்ல இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அப்பவுமே பட்டன் வந்து டிசேபிள்ல இருக்கணும். ஸோ நம்மளோட ஃபைனல் டெமோக்கு போயிடலாம். ஸோ நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெனரேட் போயம் இருக்குல்ல, ஒண்ணுமே ஆவாது எனக்கு. டிசேபிள்ட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம கலர்ஸ் குடுத்துருக்கனால அப்படி வந்து இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இல்ல வேணாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னுமே கிளீனா வந்து தெரியும். ஸோ நமக்கு வந்து லோடிங் இருக்கக்கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நம்மளோட இது வந்து டிசேபிள்டா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்புட் இல்ல அப்படின்னா டிசேபிள்டா இருக்கணும். ஸோ அதனால நம்ம இந்த இது குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் இப்படிதான் நீங்க வந்து கிரேஸ்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஆர் கண்டிஷன் போட்டுருக்கோம். நீங்க அண்ட் குடுத்தீங்க அப்படின்னா 2மே வந்து இல்ல அப்படின்னா மட்டும் தான் வந்து எனக்கு வந்து இதுவாகும். ஸோ இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லா இருக்காது. அண்ட் குடுத்தோம் அப்படின்னா. ஒண்ணு வந்துட்டு லோடிங்கும் இருக்கணும். ஸோ கீவேர்ட்ஸ் டாட் ட்ரிம்மும் வந்து சப்போஸ் இல்ல அப்படின்னா அந்த மாரி இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாரி வந்து குடுத்துக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்லயே வந்துட்டு இந்த ஜெனரேட் இருக்குல்ல, இந்த ஜெனரேட்க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அதுக்கேத்த மாரி ஒரு மெசேஜ் வந்து வேணும். ஸோ அது என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டார் வந்து குடுக்குறேன். ஸோ கிராஃப்டிங் யுவர் லவ். ஏன்னா நம்ம அதுக்கேத்த மாரி வந்து குடுத்துருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து போடணும். ஸோ லோடிங் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இது. எல்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜெனரேட் போயம் இல்ல ஜெனரேட் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஜெனரேட் லவ் போயம் குடுத்து ஜெனரேட் போயம் எழுதுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்டிங் யுவர் லவ்ன்னு வருதுல்ல. ஸோ இது வந்து இருந்துச்சு, நமக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி வந்து ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக. ஸோ நீங்க இதெல்லாம் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இந்த மாரி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து மீனிங்ஃபுல்லா வந்து நெறைய வந்து இருக்கும். ஸோ சீனியர்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்களும் அதே மாரி ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எரர் வந்துச்சு அப்படின்னா, அத வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் எரர் வந்தா மட்டும் இது எல்லாமே சீனியர் லெவல்ல உள்ளது தான். ஜூனியர்ஸ் யாருமே வந்துட்டு நீங்க நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி எப்படி ஹேண்டில் பண்ணணும், இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஷோ பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து டெமோக்காக வேணும்னே வந்து இப்படி போட்டு போயிடுவாங்க. நான் அந்த மாரி கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் வந்து பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் புடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அதே மாரி புடிச்சா ஹைப்புமே வந்து பண்ணலாம் நீங்க. நான் நெக்ஸ்ட் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டைல் வந்து குடுத்துக்கலாம். ஏன்னா நான் இங்கேயே வந்து ஒரு இன்லைன் ஸ்டைலிங்கே எழுதிடுறேன். அந்த ஸ்டைல் வந்து அந்த இடத்துல எழுதாத காரணத்தினால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கலர் வந்து குடுக்க போறேன். ஸோ கலர்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, C6 828 அப்படிங்கிற மாரி வந்து குடுக்க போறேன். ஸோ 2828 அப்படின்ற கலர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இத குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் வெயிட் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்டா வந்து இருக்க போகுது. ஸோ போல்டுன்றத குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினும், பேடிங், பேக்கிரவுண்ட் தான் குடுக்க போறோம். ஸோ மார்ஜின் வந்து குடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் வந்து 15 பிஎக்ஸும் 0வும் வந்து குடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேடிங் வந்து எல்லா சைடும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பேடிங் வந்து எல்லா ஸ்டைலுக்கும் ஏற்ற மாதிரி வந்து 10px வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுக்க போறோம். ஸோ பேக்ரவுண்டுமே வந்து கொடுத்துடலாம். ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து என்ன கலர் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா #FFEBEE அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்டைல் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ்ல வந்து ஒரு 8px வந்து கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டிவ் வந்து இருக்குல்ல, இதையுமே வந்து நம்ம சின்ன சேஞ்ச் வந்து பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, எனக்கு போயம் இருந்தா மட்டும் தான் எனக்கு இது வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து நான் குடுத்துடுறேன். ஏன்னா நம்ம தான் ஸ்டேட்ட வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துடுறேன். ஸோ இத வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளார தூக்கி போட்டுறலாம். ஸோ ஓகே. இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு டிவ்வ மட்டும் இங்க வெளியில போடணும். ஸோ நான் அத மட்டும் எடுத்து வெளியில போட்டுக்கிறேன். ஏன்னா நான் அது வந்து க்ளோஸ் பண்ணும்போது மாத்தி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே ரைட். இப்ப நமக்கு இது எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்மளோட ஜெனரேட் போயம்ல கிராக்லேருந்து எப்படி ஏபிஐ கீ எடுக்கணும், அத எப்படி ENV ஃபைல்ல ஆட் பண்ணணும், எப்படி வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்டிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டைல்ஸ் எழுதியிருக்கோம் அப்டிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துரலாம். நம்மளோட style.cssக்கு போயிரலாம். ஸோ style.cssல மொத்த பாடிக்குமே வந்து மார்ஜின், ஃபாண்ட் ஃபேமிலி, பேக்கிரவுண்ட் அப்புறம் வந்து கலர் வந்து குடுத்துருக்கேன். ஸோ பேக்கிரவுண்ட்ல லீனியர் கிரேடட் டூ பாட்டம். இது அப்டின்னா என்னன்னா, இது வழியா வரும். ஸோ என்ன கலர்லேருந்து என்ன கலர் வரைக்கும் போணும் அப்டிங்கிறத குடுத்துருக்கோம். ஸோ ஆப்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மொத்த டிவ்வுமே வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம்ல. அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் விட்த் வந்து குடுக்குறேன். அப்புறம் மார்ஜின் குடுக்குறேன். அப்புறம் பேடிங் வந்து எல்லா சைடும் இருக்கணும் அப்படிங்கிறனால ஒரு 20px டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹெட்டருக்கு வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட், கலர், பேடிங், பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த கர்வினஸ்க்காக ஒரு சின்ன கர்வினஸ்க்காக நம்ம வந்து குடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பாக்ஸ் ஷேடோ வந்து குடுத்துருக்கோம். கொஞ்சம் எலவேட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுனால, அனிமேஷன் வந்து குடுத்துருக்கோம். ஃபேடுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபேடுன்ற அனிமேஷன் வந்து கீழ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஹெட்டர்ல H1 இருக்குல்ல, ஸோ இந்த மார்ஜின் வந்து அதுக்கேத்த மாரி குடுத்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 2.5 mm குடுத்துருக்கோம். அப்புறம் இந்த நேவிகேஷன் பார் வந்து குடுத்துருக்கோம்ல, ஸோ இதுக்கு வந்து இதுக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறனால, மார்ஜின் டாப் வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்டர் பட்டன் வந்து இருக்கணும்ல, ஸோ அந்த ஹெட்டர் பட்டன்ல வந்து பேக்கிரவுண்ட் வந்து என்ன கலர்ல இருக்கணும், பார்டர் வந்து என்ன கலர்ல இருக்கணும். ஸோ பார்டர் வந்து தேவையில்ல. ஸோ நன்னுன்றது குடுத்தாச்சு. கலர் வந்து உள்ள ஒயிட் இருக்கணும். ஸோ பேடிங் வந்து ஒரு 10px 20px குடுத்துருக்கேன். மார்ஜின் வந்து எல்லா சைடும் 5px. இந்த இடத்துல ஹோவர் பண்ணிட்டு போகும்போது வந்து கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கணும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5px வந்து குடுக்குறேன். டிரான்சிஷன் வந்து ஒரு பேக்கிரவுண்ட் வந்து ஒரு 0.3 செகண்ட்ஸ் குடுக்குறேன். ஸோ ஹோவர் பண்றோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுக்குறேன். ஸோ இந்த பட்டன் வந்து சப்போஸ் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு கலர் குடுக்குறேன். ஸோ இந்த பின்னாடி வந்து ஒரு டார்க் பிங்க் இருக்குல்ல, ஸோ இந்த கலர் வந்து குடுக்குறேன். அப்புறம் நம்மளோட மெயின் கன்டென்ட்க்கு வந்து ஒரு மார்ஜின் வந்து குடுக்குறேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு இது எழுதியிருந்தேன்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட், பேடிங், பார்டர் ரேடியஸ் வந்து இந்த கர்வினஸ்க்காக, பாக்ஸ் ஷேடோ ஒரு கொஞ்சம் எலவேட் ஆகி வரணும். மார்ஜின் பாட்டம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டைல்ஸ் வந்து ரிப்பீட்டடா தான் வரும். ஸோ கலர் வந்து குடுத்துருக்கோம். பேடிங் வந்து இந்த இன்புட்க்கு வந்து இது இருக்கு. ஸோ மேக்ஸ் விட்த் வந்து இருக்கணும். பார்டர் ரேடியஸ், திருப்பி வந்து பார்டர், கலர், பேக்கிரவுண்ட் இதே மாரி தான் வந்து குடுத்துருப்போம். எதுவுமே வந்து ஒரு திருப்பி ரிப்பீட் ஆகாம வந்து இருந்ததே கிடையாது. ஸோ அதே ஸ்டைல்ஸ் தான் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டைல்ஸ் தான் இருக்க போது. ஸோ இந்த இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நான் CSS பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு குடுத்துருப்போம். இந்த பொசிஷன் வந்து ஏன் ரிலேட்டிவ்னு குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்குள்ள ஏத்த மாரி தான் இந்த அப்சல்யூட் வந்து குடுக்க முடியும். இந்த ரிலேட்டிவ்ல இல்லாம நீங்க ஜஸ்ட் அப்சல்யூட் மட்டும் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டமேனிக்கு போய் அப்ளை ஆகும். ஸோ அதனால பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம அப்சல்யூட் குடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து குடுத்துருக்கோம். இதுலயுமே வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. அனிமேஷன், மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் இதே மாரி தான் நம்ம குடுத்துருக்கோம். நம்ம இங்க வந்து 2, 3 ஸ்டைல்ஸ் அனிமேஷன்ஸ் எழுதியிருக்கோம்ல. ஸோ அதுக்கான கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேட் இன் சொல்லிட்டு, ஃபேட் இன் எதுலேருந்து எது வரைக்கும் ஆகணும், ஸ்லைட் இன் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ஆகணும், ஸோ க்ரோன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தோம்ல, அது வந்து எதுலேருந்து அது வரைக்கும் ஆகணும். ஸோ பேசிக்கா ட்ரான்ஸ்ஃபார்மும் ஒப்பாசிட்டி மட்டும் நம்ம வந்து குடுத்துட்டே வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான் இதுலயுமே வந்து பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபூட்டர் வந்து குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் மார்ஜின் டாப் வந்து கொஞ்சம் 20px இருக்கட்டும் அப்படின்றதுனால, அப்புறம் வந்து இதுக்கான கலர் வந்து ஒரு #777. அப்புறம் மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக வந்து இந்த இத வந்து எழுதியிருக்கோம். ஸோ இவ்வளவுதான் பேசிக்கா இந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க CSS பிளேலிஸ்ட்ட வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. நம்ம அதுல வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிராக்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி API கீ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். API கீ எடுத்ததுக்கப்புறம் அத எப்படி ENVல செட் பண்ணணும். ENVலேருந்து நம்ம அக்சஸ் பண்றது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து போட்டு நம்மளோட போயம் வந்து ஜெனரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கோடு மொத்தத்தையுமே நான் வந்து GitHubல வந்து குடுத்துருக்கேன். நீங்க வந்து அத வந்து டிஸ்கிரிப்ஷன்லயுமே சரி, நம்மளோட பின்டு கமெண்ட்லயுமே சரி, நீங்க அத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, கிராக்கோட இதுக்கு வந்து போயிரலாம். ஸோ அது வந்து எப்படி என்ன போணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த console.grok.com /keys. ஸோ இது வந்து போட்டீங்க அப்டின்னா, இந்த URLக்கு வந்துட்டீங்க அப்டின்னா, இந்த இடத்துக்கு வந்துரும். ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கா வந்து என்ன கேட்கும் அப்டின்னா,
உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து சைன் இன் பண்ண சொல்லும். ஸோ சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சைன் இன் இல்ல சைன் அப் கேட்கும். ஸோ சைன் அப் வந்து Google வச்சு குடுத்தீங்கனாலுமே வந்து கண்டிப்பா வந்து வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐ கீஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏபிஐ கீஸ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஏபிஐ கீ வந்து வச்சிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கிரியேட் ஏபிஐ கீ இருக்குல்ல, ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏபிஐ கீ வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ராமிஸ் டே ஒய்டி யூடியூப் அப்படிங்கிறனால கொடுத்துருக்கேன். இதுல வந்து நீங்க குடுத்துக்கலாம். எக்ஸ்பைரேஷன் வந்து நோ எக்ஸ்பைரேஷனா, 7 டேஸா, 30 டேஸா, 60 டேஸா, 90 டேஸா, இல்ல கஸ்டமா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து அதுக்கேத்த மாரி குடுத்துக்கலாம். டேட்ட வந்து பிக் பண்ணி குடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து 7 டேஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இத எப்படியுமே வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த ஜெனரேட் ஆகி முடிச்சோனே ஒரே ஒரு அந்த சீக்ரெட் கீ வந்து வரும். ஸோ அது கீ வந்ததுக்கப்புறம் இத ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காப்பி இட் நவ் ஆஸ் வி வில் நாட் டிஸ்ப்ளே இட் அகைன். ஸோ அதனால வந்து காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, டன் குடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஏபிஐ கீ வந்து வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல வந்து லாஸ்ட் யூஸ்டு வந்து நவரு. ஸோ இந்த இடத்துல கிரியேட்டட் அட் என்னைக்கு வரும்? ஏபிஐ கால்ஸ் வந்து பண்ணியிருக்கோமா? இல்லையா? அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பைர்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த கரெக்ட்டா வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். இப்ப நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது 12ஆம் தேதி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நோ எக்ஸ்பிரேஷன் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் டெமோ பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுனால நான் 18ன்றது வச்சுக்கிறேன். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஃப்ரீயா இருக்கும். நீங்க அதுக்கு மேல போணும் அப்படின்னா பே தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரீயா இருக்கிறத நம்ம வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட style.cssக்கு போயிட்டு, ஸோ பேசிக்கா நம்ம ENV ஃபைல் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்னோடத ENV ஃபைல ஜஸ்ட் வந்து அந்த நான் என்ன குடுத்துருக்கனோ அந்த வேல்யூ இருக்கோ, அத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்னோட ENVய க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீங்க எதுவுமே ஸ்ட்ரிங் அந்த எதுவுமே டபுள் கோட்ஸ்க்குள்ளார, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளார எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அங்க என்ன காப்பி பண்ணீங்களோ, அத அப்படியே கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, மேக்கா இருந்தீங்க அப்படின்னா கமாண்ட் சி, கமாண்ட் வி. ஸோ இது மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. இத நான் பண்ணிட்டு, நான் க்ளோஸ் பண்ணிட்டு, ENV ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இப்ப நம்மளால என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம வந்து ENV ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட ப்ராமிஸ் ட்ரீ காம்போனன்ட்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம போயட்ரி ஜெனரேட்டருக்கு மறுபடியும் போயிடலாம். ஸோ இந்த போயட்ரி ஜெனரேட்டர்ல இப்ப என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஜெனரேட் போயம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு போயிடுறேன். இது வந்து நெறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி தான் API கீஸ் வந்து எடுக்கணும். இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது. நம்ம நெறைய வந்து டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு வந்து மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். கோடியுமே வந்து ஃப்ரீயா தான் குடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ போயட்ரி ஜெனரேட்டர் வந்து குடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். இஃப் கண்டிஷன் வந்து போட்டு செக் பண்றோம். எல்லாமே சீனியர் லெவல் மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஜூனியர் லெவல் மைண்ட் செட்டே வேணாம். எப்படி வந்து சீனியர் ஹேண்டில் பண்ணுவாங்களோ, இந்த விஷயத்த எப்படி பண்ணுவாங்களோ, அதுக்கேத்த மாரி தான் நான் இப்போ சொல்லப் போறேன். ஸோ இஃப் கண்டிஷன் போட்டாச்சு. இஃப் என்ன பண்றோம் அப்படின்னா, கீவேர்ட்ஸ் இல்ல அப்படின்னா, ஸோ கீவேர்ட்ஸ் டாட் ட்ரிம் அப்படின்னு சொல்றத குடுத்துடுறேன். ஸோ சப்போஸ் இப்ப இது இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, செட் எரர் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ செட் எரர் குடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் என்டர் சம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீவேர்ட்ஸ்ல எதுவுமே இல்ல அப்படின்னு குடுத்து நான் இப்ப ஜெனரேட் குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ சப்போஸ் ஜெனரேட் குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து எரர் அடிக்கும். என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீஸ் என்டர் சம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஓகே ரைட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, அது நெக்ஸ்ட்க்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட கிராக் ஏபிஐலேருந்து கீ வந்து இருக்கா? இல்லையா? அத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ண போறோம். ஸோ அத செக் பண்ணிட்டு, அதிலயுமே இல்ல அப்படின்னா, நம்ம அங்கேயுமே வந்து ஒரு எரர வந்து செட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் நோ இந்த கிராக் ஏபிஐ கீ வந்து இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் நான் இத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அது இல்ல அப்படின்னா, ஆர் கிராக் ஏபிஐ கீ வந்துட்டு நம்ம குடுத்த கீயோட இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இஃப் கிராக் ஏபிஐ கீ வந்து இல்ல அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிறேன். ஸோ செட் எரர் வந்து செட் பண்றோம். ஸோ செட் எரர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கிராக் ஏபிஐ கீ இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இங்கேயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிறணும். ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஓகே ரைட். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செட் லோடிங்க வந்து ட்ரூ பண்றேன். ஏன் ட்ரூ பண்றோம் அப்படின்னா, இப்ப இது 2த்துக்குள்ளயுமே வந்து போகல அப்படின்னா, என்னோட கிராக் ஏபிஐ கீ வந்து இருக்கு. அதே மாரி கீவேர்ட்ஸும் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆகணும்? என்னோட ஏபிஐ கால் வந்து நடக்கணும். ஸோ செட் லோடிங் வந்து ட்ரூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட செட் எரர் இருக்குல்ல. ஸோ செட் எரர வந்து மறுபடியும் வந்துட்டு எம்ப்டி பண்ணி விட்டுறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல எந்த எரருமே வந்து வரவே வராது. இது 2த்துக்குள்ள மாட்டல அப்படின்னா. ஸோ மறுபடியும் வந்து செட் போயமையும் வந்து நான் வந்து எம்ப்டி பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல குடுத்துட்டோம் அப்படின்னா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எம்ப்டி பண்ணி விட்டுறலாம். ஸோ கிளிக் பண்ணோனயே. நம்ம அந்த வந்து ஆல்ரெடி வந்து ப்ராமிஸ் ட்ரீல வந்து பார்த்திருந்தோம். ஏன் வந்து நம்ம எம்ப்டி பண்ணோம் அப்படிங்கிறத.
ஸோ ஓகே ரைட். இப்போ செட் போயமே குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போட போறோம். ஸோ அந்த ட்ரை கேட்ச்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நம்ம ஏபிஐலேருந்து எடுக்கிறது வந்து எப்படி எடுக்கணும்? எப்படி அதுக்கான கோட் என்ன? அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல குடுக்க போறோம். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, கேட்ச்ல இருக்கும்போது என்ன எரர் வரும்? அத எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறதையுமே வைக்க போறோம். அப்புறம் ஃபைனலின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கு. அது நம்ம ட்ரை கேட்ச் வீடியோல பேசியிருந்தோம். இதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம ட்ரை கேட்ச் வீடியோவ பாருங்க. அது வந்து உங்களுக்கு சிம்பிளா வந்து புரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ட்ரை கேட்ச். ஸோ ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் பண்ண போறோம். லாஸ்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைனலி அப்படின்னு சொல்லி குடுத்துருவோம். ஃபைனலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இத வந்து நீ என்ன பண்ணிடு அப்படின்னா, ரன் ஆயிடு அப்படிங்கிறது தான். ஸோ செட் லோடிங்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபால்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃபால்ஸ் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா இதான். கேட்ச்ல வந்து நம்ம எரர் வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ அதையுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெவலப்பருக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கன்சோல் டாட் எரர் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து கன்சோல்ல வந்து ஷோ ஆகணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜோட குடுக்குறேன். ஸோ போயம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, என்ன எரரோ அத வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செட் எரர வந்து யூசருக்கு ஷோ ஆகணும்ல. ஸோ அதனால நான் வந்து ஸ்டேட்ல வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ செட் எரர்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேக் டிக்ஸ் போட்டு டைனமிக்கா வந்து ஜெனரேட் பண்றேன். என்ன மெசேஜ் வந்து இதுலேருந்து வருதோ, அத அப்படியே வந்து இந்த இடத்துல குடுத்து ஜெனரேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபெயில்ட் அப்படின்னு போட்டு, எதனால ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோட எரர் டாட் மெசேஜ்னால வந்து ஃபெயில் ஆச்சு. ஸோ இதனால இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரைல வந்துட்டு என்னென்னலாம் எப்படிலாம் வந்து இத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதையுமே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரைக்குள்ளார போயிடுறேன். ஸோ ட்ரை பிளாக்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டூ என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபெட்ச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபெட்ச் வந்து எதுலேருந்து பண்ண போறோம் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ அந்த ஏபிஐ கிராக்லேருந்து பண்ண போறோம். அது என்ன மெத்தடா இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சரி ஓகே. இது எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஸோ ஃபெட்ச்லேருந்து நம்ம வந்து எடுத்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மண்டையில ஏத்திட்டு நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. சரி ஓகே. அப்ப நம்ம வந்து அத எப்படி எடுக்கணும்? காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதுன்னா, அத எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இது வந்து ப்ராமிஸ் ஒண்ணு நடக்குது அப்படின்னாலே, அசிங்க் அவைட் வந்து நடக்கணும். ஸோ அசிங்க்னா என்ன? அவைட்னா என்னன்னு தெரியல. ப்ராமிஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்க நம்மளோட ப்ராமிஸ் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஏன்னா, அது தெரியாம நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பயங்கர கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். ஸோ அத செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ப்ராமிஸ் நடக்குது அப்படின்னா, அது கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். அதனால நான் அவைட் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஸோ இந்த அவைட் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து இது வந்து அசிங்க்ரோனஸா இருக்க போது. ஸோ நான் அசிங்க் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கா இதான் விஷயம். டிலே ஆகி வருது அப்படின்னா, நம்ம இந்த மாரி வந்து அசிங்க் அவைட் வந்து குடுக்கணும். ஒரு ப்ராமிஸ் நடக்குது, கொஞ்சம் டிலே ஆகி வரப்போகுது அப்படின்னா, நான் வெயிட் பண்றேன். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரோனஸ் லாங்குவேஜ். அத நான் வந்து அசிங்கா இப்ப மாத்துறேன். ஸோ இதனால இப்ப மாத்தி நம்ம வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஃபெட்ச் பண்றது? எப்படி வந்து ஏபிஐ கீஸ்லாம் எடுக்கிறது? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் என்னோட மறுபடியும் வந்து கிராக்கோட கன்சோலுக்கு போய்க்கிறேன். போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த பிளே கிரவுண்ட் வந்து கிளிக் பண்றேன். ஸோ பிளே கிரவுண்ட கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏத்த மாரி லாங்குவேஜ் வந்து நெறைய வரும். ஸோ பைத்தான் வேணுமா? இல்ல வந்து ஜேசானா இருக்குன்னா, ஜேசான் வந்து வேணுமா? இல்ல கர்ல் இருக்கு அப்படின்னா வேணுமா? இல்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்றோம். அதனால ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ வச்சு முடிச்சாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வருது கிராக் எஸ்டிகே வந்து இம்போர்ட் பண்ண சொல்லுது. நம்ம கிராக் எஸ்டிகே வந்து இம்போர்ட் பண்ண போறதில்ல. பட் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறோம். ஏன்னா நீங்க கிராக் எஸ்டிகேக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ சில ரூல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி நியூ கிராக் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். நம்ம அதுக்குள்ள போகாம இத வச்சே நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபெட்ச் இருக்குல்ல. ஸோ ஃபெட்ச்ல வந்து என்ன போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTTPS. ஸோ பேசிக்கா வந்து அந்த HTTPSங்கிறது இதுதான். ஸோ API இருக்குல்ல. ஸோ API டாட் கிராக் ஸோ டாட் காம் அதுலேருந்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓப்பன் ஏஐ வந்து எடுக்கிறேன் நானு. நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ, நீங்க அத வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, V1 குடுக்குறேன். ஸோ வெர்ஷன் 1 ஸோ அதுல வந்து சாட் ஸ்லாஷ் கம்ப்ளீஷன்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இது வந்து நம்ம பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் நெறைய வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து குடுத்துக்கிறேன். அது என்ன மெத்தடா இருக்க போது. ஏன்னா நம்ம இங்கேருந்து வந்து டைப் பண்றோம். அப்ப அது வந்து போஸ்ட்டா தான் இருக்கணும். கெட் பண்ண முடியாது. நம்ம என்ன குடுக்குறோமோ இன்புட்ட வாங்கி அதுக்கேத்த மாரி தான் ஜெனரேட் ஆகுது. ஸோ அதனால இது வந்து போஸ்ட் மெத்தடா தான் இருக்க போது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ன்றத வந்து குடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான். ஹெட்டர்ஸ் வந்து இருக்க போது. ஸோ ஹெட்டர்ஸ் வந்து என்னவா இருக்க போது அப்படின்னா, கன்டென்ட் டைப் வந்து ஜேசனா வேணும் அப்படிங்கிறதுனால கன்டென்ட் டைப் வந்து குடுக்குறேன். ஸோ டைப் வந்து குடுத்தாச்சு. ஸோ இந்த கன்டென்ட் டைப் வந்து குடுத்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்க 2 விஷயம் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து கேப்பிட்டல்ல இருக்கணும். ஸோ கன்டென்ட் டைப் அப்படின்றத குடுத்தாச்சு. ஸோ இந்த கன்டென்ட் டைப்ல என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜேசனா வேணும்ல. ஸோ அதனால நான் அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன் இதெல்லாம் நீங்க வந்து வொரி பண்ணிக்க வேணாம். இதெல்லாம் பேக் எண்ட்லேருந்து வரும். ஸோ பட் இங்கேருந்து நீங்க இருந்து பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணும்போது வந்து வொர்க் ஆகும். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆத்தரைசேஷன் வேணும். ஸோ
ஜேஷன். ஸோ இதுக்கு எதுக்கு அப்டின்னா, நெறைய இடத்துல வந்து நம்ம யோசிச்சிருப்போம். பியரர் டோக்கன்லாம் நமக்கு வேணும் அப்டின்னு சொல்லிட்டு. இது பேசிக்கா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஸோ பியரர் அப்டின்னு சொல்லிட்டு போட்டுறேன். போட்டுட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகுது அப்டின்னா, நம்மளோட கிராக்கோட ஏபிஐ கீ இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ கிராக் ஏபிஐ கீ அத தான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகுது. ஸோ நான் அதனால இத வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துர்றேன். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நமக்கு வந்து எரர் அடிச்சிட்டே இருக்கு. அது என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எதையோ மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெட்ச் வந்து குடுத்துருக்கோம். நம்மளோட கம்ப்ளீஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கமா குடுத்து இது போட்டுருக்கோம். சரி ஓகே. இப்ப இத ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு இங்க எரர் அடிச்சிட்டே இருக்கு. அது என்ன எரர் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹெடர்ஸ்ல வந்து கீழ வந்து குளோஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, குளோஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு மிஸ்டேக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து என்னோட கன்சோல குளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, எரர்ன்னு சொல்லி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனா இங்க ERR அப்டின்னு சொல்லி போட்டுருக்கோம். நீங்க என்ன நேம் அங்க வைக்கிறீங்களோ, அதே மாரி இங்க போட்டா தான் அது வந்து கரெக்ட்டா வந்து ஷோ ஆகும். ஸோ எரர் டாட் மெசேஜ் அப்டின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராக் ஏபிஐலருந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடுத்தாச்சு. ஹெட்டர வந்து போட்டாச்சு. மெத்தட் வந்து என்னவா இருக்க போகுது, என்ன ஏபிஐக்கு வந்து கால் பண்ண போறோம் அப்டிங்கிற எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து குடுக்க போறோம். ஸோ என்ன பாஸ் பண்ணணும் அப்டிங்கிறது இருக்குல்ல. ஸோ பாஸ் பண்ணாமயே நமக்கு வந்து வொர்க் ஆகாது. ஸோ JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை வந்து குடுக்குறேன். ஸோ JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை குடுக்க போறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கிஃபைல என்ன இருக்க போகுது அப்டிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளார தான் நம்மளோட மாடலு, மெசேஜ் இது எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மறுபடியும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்மளோட கிராக் கிளவுடுக்கு போயிடலாம். ஸோ போயிட்டு இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வருதுல்ல. ஸோ இது வந்து காப்பி பேஸ்ட் வந்து இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அதுக்கேத்த மாரி எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இங்க எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாமே கரெக்ட்டா எரர் அடிக்கும். ஓகே ரைட். இப்ப இதுவரைக்கும் எனக்கு வரது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2, 3 விஷயம் தான் தேவை. ஸோ அதனால அதுக்கேத்த மாரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ மாடல் வந்து குடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ மெசேஜஸ்ல ரோல் வந்து யூசரு, சிஸ்டம் 2 வந்து டிஃபைன் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, சிஸ்டம்ன்றத வந்து குடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளார ஒரு கன்டென்ட் வந்து நம்ம குடுக்கணும். அது என்ன எதுக்கு அப்படின்னா, அது வந்து அந்த மாரி திங்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து குடுக்க போறேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோல் வந்து யூசரா வந்து குடுக்குறேன். ஸோ யூசர் அதுக்கு வந்து ஒரு கன்டென்ட் வந்து இருக்க போது. ஸோ சேம் இதே மாரி தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கன்டென்ட் வந்து உள்ளார நம்ம வந்து எழுத போறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேவ ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த டெம்பரேச்சர் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல 1 வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மேக்ஸ் டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேக்ஸ் கம்ப்ளீஷன் டோக்கன்ஸ் இந்த மாரி வந்து இருக்குல்ல டாப்பி. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அத அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் வந்து இத மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதுலயுமே வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 0.92 அது எதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இத குடுத்து சேவ் பண்ணிடலாம். நமக்கு மறுபடியும் வந்து எரர் அடிக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெசேஜஸ்ன்றது வந்து நான் இந்த இடத்துல தேவையில்லாம போட்டுருக்கேன். ஸோ ஓகே. இப்ப இது எல்லாத்தையுமே குடுத்து சேவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் இருக்குல்ல, உள்ள வந்து கன்டென்ட் எழுத போறேன். இத வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அது என்ன ப்ராம்ப்ட் இத வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்றேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அத ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ரெஸ்பான்ஸ் வந்து நாட் ஓகேவா இருந்துச்சு. இஃப் ரெஸ்பான்ஸ் நாட் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் எரர் டேட்டா வந்து ஷோ பண்ணோம்ல. ஸோ எரர் டேட்டா இஸ் ஈக்குவல் டூ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவைட் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து அசிங்கா குடுத்துருக்கோம். இது வந்து பொறுமையா தான் வரப்போகுது. ஸோ நான் ரெஸ்பான்ஸ் டாட் இத JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணியிருக்கோம். நமக்கு வரும்போது JSON ஆ வரப்போகுது. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாட் கேட்ச் வந்து குடுக்குறேன். ஸோ கேட்ச்ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஆரோ ஃபங்ஷன்ல பேசிக்கா ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் நான் வந்து ரிட்டர்ன் மட்டும் பண்ணிடுறேன். இதுதான் நீங்க பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க இன்னுமே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, த்ரோ நியூ எரர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ த்ரோ நியூ எரர் வந்து குடுக்குறேன். ஸோ த்ரோ நியூ எரர் குடுத்தாச்சா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எரர் டாட் டேட்டா இருக்கு பாருங்க. ஸோ அத வந்து எடுத்து ஷோ பண்ண போறோம். ஸோ எரர் டேட்டா. ஸோ எரர் டேட்டா டாட் எரர் வந்து போட்டுக்கிறோம். ஸோ எரர் இந்த ஆப்ஷனல் செயினிங் வந்து நம்ம பார்த்திருப்போம் நெறைய இடத்துல. எதுக்கு அப்படின்னா, நமக்கு அங்கேருந்து வரலனாலும் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு அப்படின்னா, வரலாம், வராமயும் இருக்கலாம். ஸோ நீ வரல அப்படின்னாலுமே இது வந்து எனக்கு பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத வந்து போட்டிருக்கோம். ஸோ HTTP எரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, நான் அதில வந்து டைனமிக்கா இருக்க போது அப்படிங்கிறனால என்ன மெசேஜ் இருக்கோ அத அப்படியே வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணும்னா செக் யுவர் கிராக் லிமிட் அந்த மாரி வந்து ஏதாவது குடுத்துக்கலாம். ஓகே ரைட். இத குடுத்து முடிச்சாச்சு. இது வந்து சக்சஸ் ஆகலன்னா, இப்ப சப்போஸ் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா, கான்ஸ்ட் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, டேட்டா வந்து குடுக்குறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, அவைட் வந்து குடுக்க போறோம். ஸோ அவைட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ரெஸ்பான்ஸ வந்து JSON ஆ மாத்துறேன். ஸோ மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்துன JSON வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணலாம்.
ஸோ கான்ஸ் ஜென்ரேட்டடு. அதில வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, டேட்டா டாட் சாய்ஸஸ். ஸோ இந்த டேட்டா டாட் சாய்ஸஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலன்னா, நம்மளோட ஏபிஐலேருந்து தான் வரும். நான் அத கன்சோல் லாக்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதிலேருந்து வர ஃபர்ஸ்ட் இத மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் 0 வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து மெசேஜ் வந்து குடுக்குறோம். ஸோ மெசேஜ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் கன்டென்ட். ஸோ டாட் கன்டென்ட் கன்டென்ட் டாட் ட்ரிம். ஸோ மெசேஜ் வந்து ட்ரிம் பண்ணிடுறோம். ஸோ ட்ரிம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் இல்லனாலுமே எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நோ போயம் ரிசீவ்ட் அப்படின்ற மாரி வந்து ஜஸ்ட் வந்து நோ போயம் ரிசீவ்ட் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப சப்போஸ் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம இங்க வெறும் அந்த வேரியபிள மட்டும் செட் பண்ணா போதுமா? நம்ம அத வந்து ஸ்டேட்ல குடுத்தா தானே நமக்கு வந்து யூஐல வந்து ஷோ ஆகும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் போயம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ஜெனரேட்டட்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்க வச்சிருக்கோம்ல. ஸோ ஜெனரேட்டட். ஸோ இத வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணி விட்டுறேன். சரி ஓகே. இத செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு கீழ கரெக்ட்டா குடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்மளோட போயம் ஓகே. எரர் இருந்தா ஹேண்டில் பண்ணும். போயம் இருந்தா எனக்கு அத ஷோ பண்ணு. பட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இது குடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல நம்ம டைனமிக்கா வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போயம்ங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் போயம் இருந்தா தான் இந்த இடத்துல ஷோ பண்ணு. ஸோ போயம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து வந்துரணும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் மட்டும் இருக்குல்ல. ஸோ இந்த கன்டென்ட்ட காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட்ட வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட்ட மட்டும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கன்டென்ட்டையும் நான் வந்து எழுதவே இல்ல. நான் ChatGPTல போயிட்டு இந்த மாரி வந்துட்டு நான் ஒரு சிஸ்டம் வந்து ஏபிஐ வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு ஏத்த மாரி குடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அது வந்து லைக் இந்தியாக்கு ஏத்த மாரி அப்படி குடு அப்படின்றதுனால அந்த ப்ராம்ப்ட் வந்து குடுத்துச்சு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அது குடுத்தத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறதில்ல. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, யூ ஆர் அ டீப்லி ரொமான்டிக் இந்தியன் போயட் ஸ்பெஷலி இன் ப்ராமிஸ் டே. ஸோ அதனால வந்து குடுத்தாச்சு மெசேஜஸ். ஸோ ரைட் எமோஷனல் ஹார்ட்ஃபெல்ட் போயம்ஸ் ஆஃப் லவ், லாயல்டி, எட்டர்னல் ப்ராமிசஸ் அண்ட் டச் ஆஃப் ஹிந்தி, உருது அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் ரொமான்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துட்டு, இஃப் இட் ஃபிட்ஸ் இந்த இடத்துல தமிழ் ஸ்லாஷ் இங்கிலீஷுமே வந்து குடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அதுக்கேத்த மாரி தான் ஜெனரேட் ஆகப்போகுது. ஸோ தமிழ் வந்து இன்னுமே வந்து ஏஐல வந்து அவ்வளோ இது வரல. ஸோ அதனால ரொமான்ஸ் இஃப் இட் ஃபிட்ஸ் நேச்சுரலி. ஸோ அதனால இது வந்து குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, யூசருக்கு வந்து குடுக்கும்போது, ஸோ ப்ரோமோஸ் டே போயம் இந்த மாரி கீவேர்ட்ஸ்ல என்னென்னலாம் நான் கீவேர்ட்ஸ் குடுத்துருக்கனோ, அத வந்து இன்ஸ்பயர் ஆயி அப்படின்னு குடுக்குன்றதுனால, நம்மளோட கீவேர்ட்ஸயுமே நான் இங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் வார்ம்ஸ் சூட்டபிள் ஃபார் இந்தியா. ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நமக்கு வொர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் லவ் போயம் ஃபார் ப்ராமிஸ் டே அப்படின்னு சொல்லி குடுத்து ஜெனரேட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிராஃப்டிங் வருது. ஸோ வாக் இன் விடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் ஏஐ வந்து இந்த மாரி ஒரு மெசேஜ வந்து எனக்கு வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்குது. உன்னுடன் என்றும் இன்றும் வாழ நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஓரளவுக்கு நல்லா தான் வந்து குடுத்துருக்கு. ஸோ நான் இதையுமே வந்து இந்த மாரி இப்ப இது எப்படி ஜெனரேட் பண்ணணும்? எப்படி வந்து கிராக்லேருந்து எடுக்கணும்? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. இந்த இடத்துல மாடல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஒரு மாடல் தான் யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. இந்த இடத்துல வந்து மாடல் வந்து இவங்களே வந்து நெறைய குடுத்துருப்பாங்க. ஸோ எது எதுக்கு என்னென்ன மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 30 பெர் மினிட்ஸ், 8 டோக்கன் பெர் மினிட். ஸோ இந்த மாரி ரிலீஸ் ஸ்டேஜ் வந்து புரொடக்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்க வேணும் அப்படின்னா, நீங்க வேற ஏதாவது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கிராக் போர்டவே வந்து யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, கிராக் காம்பவுண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோடத ஆனா எந்தெந்த மாடல் எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இத பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பெருசு பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப ஜெனரேட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆர் யூ டூ நாட் ஹேவ் டூ ஆக்சஸ் இட். ஸோ ஓகே. இந்த மாடல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதே மாரி நீங்க அதுக்கேத்த மாரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே குடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த ஓப்பன் ஏஐயோடது வந்து பெட்டரா இருந்துச்சு அப்படின்றதுனால நான் அதையே வந்து குடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெட்டாவோடதையுமே இங்க வந்து இவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மாடல்ஸ் வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஜெமினி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்ல. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் இங்க இருக்கிற மாடல் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஓப்பன் ஏஐயே வந்து பெட்டரா இருக்கு. ஸோ அதனால நான் அதையே வந்து திருப்பி குடுத்து மாத்திர்றேன். ஸோ இந்த கோட நான் வந்து கமிட் பண்ணிடுறேன். ஸோ சப்போஸ் வந்து நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் கேஸ் மட்டும் தான் வந்து பார்த்திருக்கோம். சப்போஸ் இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அதையுமே ஹேண்டில் பண்ண தெரியணும். அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, வெறும் சக்ஸஸ மட்டும் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபெயிலியர் வந்து நம்ம வேணும்னே வந்து ஃபெயில் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்னோட இஎன்வி கீல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாதிய வந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த பாதி கீஸ வந்து எடுத்துட்டேன். ஸோ கீஸ எடுத்ததுனால, இப்ப நமக்கு எரர் மெசேஜ் வந்து கரெக்ட்டா ஷோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இங்க ஜஸ்ட் இங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நம்ம எரரையுமே வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, எரர் வந்துச்சு எனக்கு ஏன்னா, எரர் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் ஜெனரேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஜெனரேட் லவ் போயம் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி குடுத்து ஜெனரேட்ன்றத கிளிக் பண்றேன்.
ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபெயில்ட் இன்வாலிட் ஏபிஐ கீ. ஏன்னா நான் ஏபிஐ கீய எடுத்துட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு இருக்கு. இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஸோ எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா லிமிட் வந்து தாண்டிடுச்சு. இந்த மாதிரி என்னென்னலாம் ஏபிஐ வந்து எப்படி வந்து ஃபெயில் ஆகுதோ அந்த எரர் மெசேஜ் வந்து நம்ம கரெக்ட்டா ஷோ பண்ணணும். அப்பதான் நமக்கு எங்கேருந்து இஷ்யூ வருது அப்படிங்கிறதையுமே நமக்கு தெரியும். இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்கேன். எரர் டாட் மெசேஜ வந்து நான் வந்து செட் பண்ணி விடுறேன்ல. ஸோ இந்த இதுல வந்து பார்த்தோம்னா செட் எரர்ல எரர் டாட் மெசேஜ் என்ன வருதோ அத அப்படியே செட் பண்ணி விடுறேன். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த கரெக்ட்டா வந்து எரர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது வந்து ஃப்ரீ தான். ஹைப் பண்ணணும்னாலுமே நீங்க வந்து பண்ணலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவோட கோடையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்லயுமே வந்து குடுக்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.